மகாநதி சீரியலில் யமுனாவை பார்க்குறதுக்கு யாருக்கெல்லாம் எரிச்சலாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ யமுனா கிட்ட வேறு வழியே இல்லாமல் நிவின் உண்மையை சொல்லிடுறாரு. விஜய் வீட்டில் கொண்டு போய் காவேரியை விடுறதுக்காக தான் நான் போகிறேன். வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எந்த ஒரு தப்பான ரீசனும் கிடையாது. நீ என்ன வேணால் நினச்சிக்கோ, நான் அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் உன் அக்கா காவேரியை பற்றி இவ்வளோ கேவலமாக நினைக்கிற, இந்த தயவுசெய்து நீ கொஞ்சம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அதை நம்பலாமா வேணாமா, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிவின் பின்னாடியே ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க யமுனா. அங்கே போயிட்டு விஜய் இருக்கிற இடத்த தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் போலீஸில் சொல்லி கொடுத்துடலாமா, அப்படி இருந்தால் விஜய் அப்படிங்கிற காரணத்தை வச்சு இவங்க 2 பேரும் ஊர் சுற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இப்போது போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. நீங்கள் தேடிட்டுருக்க விஜய் கன்ஸ்ட்ரக்ஷன் ஓனர் விஜய் இந்த இடத்துல தான் இருக்கார் அப்படின்னு அட்ரஸையுமே கொடுத்துட்றாங்க. நேராக போலீஸ் அரெஸ்ட் வாரண்ட்டோட போய் விஜய் எங்கே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் குமரனுக்கு தெரிஞ்சு ஓடி வராரு. காவேரி இந்த மாதிரி அப்படின்னு, என்ன மாமா ஏன் பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போலீஸ் அப்படின்ன உடனே காவேரி அழறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் யமுனா காவேரி வீட்டுக்கு வர, இப்போது அம்மா எங்கே அப்படின்னா, அம்மா பக்கத்தில் கோயிலுக்கு போயிருக்கு. என்ன யமுனா இந்த டைம் வந்திருக்கு அப்படின்னு, என்ன விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அதுக்கு காரணமே நான் தான் அப்படின்னும் சிரிக்கிறாங்க. இதை பார்த்த உடனே காவேரிக்கு அப்படி கோவமாக வருது. என்னடி சொல்கிற, என்னடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், காவேரி விஜய் காரணமாக வச்சு தானே நீனும் என் புருஷனும் சேர்ந்து கூத்தடிச்சிங்க. உனக்கு தான் ஒரு புருஷன் இருக்கார்ல விஜய், அப்புறம் இதுக்கு என் புருஷனோட சேர்ந்து கூத்தடிக்கிற, எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? அதனால தான் விஜய் நான் தான் போலீஸை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு பயங்கரமாக அடிக்கிறாங்க. 2 பேருக்கு இடையில் அடித்தட சண்டையே நடக்குது காவேரிக்கும் யமுனாக்கும் நடுவில். இப்போ காவேரி துடிச்சு போயிடுறாங்க. ஐயோ விஜய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் நிவின் கிட்டேயும் ஒரு பக்கம் குமரன் கிட்டேயும் சொல்கிறாங்க. எவ்வளவோ ட்ரை பண்ணியும் விஜய் மீட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. மீட் பண்ண முடியல 2 பேரால். இப்போ காவேரி போகிறாங்க ஜெயிலுக்கு. அங்கே தாத்தா பாட்டி வந்திருக்காங்க. அப்போ அட்வொகேட் கொஞ்சம் பாசிட்டிவாக பேசுகிறாரு. கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களே தலைமறைவாக இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அவங்க மேலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயை சீக்கிரம் வெளியில் எடுத்துடலாம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, முடிஞ்சளவு சீக்கிரம் விஜய் வெளியில் எடுத்துடலாம் அப்படின்னு அட்வொகேட் தாத்தா கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ காவேரி அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாங்க. என்னைக்கு இவ்வளோ கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு அவனுக்கு பிடிச்சது பிரச்சனை. பசுபதிக்கும் நமக்கும் என்னங்க இருக்குது, எல்லாம் இவளை பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேரனை பிடிச்சி இந்த மாதிரி ஜெயிலில் உட்கார வச்சாச்சு அப்படின்னு பாட்டி எழுதுறாங்க. நீ என்ன பேசுகிற அப்படின்னு தாத்தா கோவப்படுறாங்க. பரவாயில்ல விடுங்க தாத்தா, அவங்க சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, எனக்கு என் புருஷன் உள்ளே இருக்காரு அப்படிங்கிற கவலையை விட சின்ன வயசுலேருந்து தூக்கி வளர்த்தவங்க இவங்க அப்படிங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். என்னால் தானே, பசுபதி எங்கள் குடும்பத்துக்கு தானே பிரச்சனை அப்படின்னு சொல்லி காவேரியுமே அதை ஒத்துக்கிறாங்க. சரி வா காவேரி போகலாம் அப்படின்னு தாத்தா சொல்ல, இல்லை நான் கோயிலுக்கு கொஞ்சம் போகணும், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவேரி போயிட்டு வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கணுன்னா அதை எனக்கு கொடு, ஏன் நீ விஜய்க்கு கொடுக்குற, பாவம் விஜய் ப்ளீஸ், நான் எனக்கு எப்படியாவது விஜய் மீட் பண்ணி ஆகணும், அதுக்காவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு போகிறாங்க. அங்கே போனால் வெளியில் ஜெயிலர்கிட்ட சண்டை போடுறாங்க. அதை உள்ளேருந்து போலீஸ் சிசிடிவியில் பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ காவேரி இந்த மாதிரி ஒருத்தவங்க பார்க்கணுன்னு சொல்கிறாங்க விஜய் அப்படின்னு உடனே உள்ளே காவேரி ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க. ஸோ சரி ஒரு 5 நிமிஷம் பாருங்கள் அப்படின்னு சொன்ன உடனே போகிறாங்க. உள்ளே போயிட்டு விஜயும் வராரு. விஜயும் காவேரியும் பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ விஜய் காவேரியை பார்த்து அழுறாரு. காவேரி விஜயை பார்த்து கவலைப்படாதீங்க விஜய், எப்படியாவது உங்களை வெளியில் எடுத்துடுறேன் அப்படின்னு உடனே, இந்த மாதிரி நிலைமையில் நீ ஏன் காவேரி அலையிற, நீ உடம்பை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை, இது என் கடமை, நிவின் குமரன் எல்லாருமே சேர்ந்து கண்டிப்பாக உங்களை சீக்கிரம் வெளியில் எடுத்துருவோம், அந்த பசுபதி இருக்க இடத்த மட்டும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அழறாங்க காவேரி. ஸோ சீக்கிரமே விஜய் வெளியில் வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் யமுனா பண்ணது பெரிய துரோகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த சீரியல் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.